ஏப்ரல் 20ஆம் தேதி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. குறிப்பா விஜயோட ரசிகர்கள் தான் இந்த நாள்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பரபரத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜயோட விவாகரத்து வழக்கு தொடர்பான விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்கு அப்படின்றதுனால என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க, விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கோட விசாரணையுமே நடந்துச்சு. இதில் பல எதிர்பாராத ட்விஸ்ட்டுமே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வழக்கோட விசாரணையை இப்போ ஜூன் 15ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு, விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஃபுல்லாக விரிவாகவே பார்க்கலாம். இப்போ விஜய் அரசியல் களத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஒரு பக்கம் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் தேர்தல் பணிகள் அப்படின்னு மும்முரமாக இருக்கிறாரு, வாக்கு சேகரிச்சுட்டு வராரு. ஸோ இந்த டைமில் இவரோட வழக்கு விசாரணை வரப்போகுது அப்படின்றதுனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது விஜய்க்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ண போறாரோ, அவர் தேர்தல் வேலையில் மும்முரமாக இருப்பாரா, இல்லாட்டா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு நடந்துச்சு. இதில் சங்கீதாவும் நேரில் ஆஜராகலை, விஜயும் நேரில் ஆஜராகலை. ஏன்னா ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ரெண்டு பேருமே ஆஜராகியிருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் நடந்துச்சு. ஸோ இதில் ரெண்டு தரப்புமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் ஆஜரானாங்க. இதில் இந்த வழக்கோட விசாரணையை இப்போ நீதிபதி ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் தரப்பும் சங்கீதா தரப்பும் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருமே பரஸ்பரமாக பிரிஞ்சு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல் வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடிலாம் விஜய் தரப்பும் சங்கீதா தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சங்கீதா கிட்ட மனமுத்து பிரிவதற்கான வாய்ப்புகளை தேடி விஜய் தரப்பு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, விஜய் தரப்பு சங்கீதா தரப்பு கிட்ட பேசினாங்க. அப்போ சங்கீதா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நீங்க 250 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, விஜய் இப்போ அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இவர் சொத்து மதிப்பீடு எவ்வளவு, என்னோட சொத்து விவரங்கள் என்ன அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த சொத்து விவரங்களோட அடிப்படையில் தான் சங்கீதா தரப்பு 250 கோடி ரூபாயை ஜீவனாம்சமாக கேட்டிருக்காங்க. ஆனால் விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எங்களால் அவ்வளோ தர முடியாது, 35 கோடி ரூபாய் வேணா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்புல பையனையும் பொண்ணையும் நானே பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு நானே பராமரிச்சுக்கிறேன், அவங்களுக்கு பராமரிப்பு தொகை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பு சொல்லிட்டாராம். ஸோ இதனால சங்கீதாவுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். இதனால தான் ரெண்டு பேருமே மனம் பிரியறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை எங்கள் தரப்பு எதுவுமே பிரச்சனை இல்லை, அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து பிரிகிறதுக்கு முடிவு எடுத்துட்டோம். அதனால இப்போ அரசியல் களம் இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நீதிபதி ஜூன் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கோட விசாரணையை ஒத்தி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதனால ஜூன் 15ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு கடந்த பிப்ரவரி மாதத்தில் சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அந்த டைம்ல விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அந்த டைம்ல சென்சார் சான்றிதழ் கிடைக்காம விஜய் பிரச்சனையில இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இவங்க திடீர்னு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்கல, என்னடா இவங்க இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சங்கீதா என்ன சொன்னாங்கன்னா, என் கணவர் எனக்கு உண்மையாக இல்லை, இன்னொரு நடிகை கூட தொடர்பில் இருக்காரு, அவர் கூட வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாரு, அதை புகைப்படங்கள் எடுத்து பதிவிடுறதுனால அது எனக்கும் கஷ்டமாக இருக்குது, என்னோட குழந்தைகளுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதனால தான் நான் விவாகரத்து கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொருளாதார ரீதியாகவும் எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு இது பெரிய பிரச்சனையாக அமையும் பார்த்தா அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி பெருசாக எதுவும் பேசிக்கவும் இல்லை. ஒரு டைம்ல மட்டும் அது ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கோட விசாரணை இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை கண்டிப்பாக பெருசாகிடும், இதனால விஜயோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி தெரிஞ்சிடும், விஜய்க்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஏன்னா இந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு அப்படின்னா
விஜய்க்கு பெரிய அளவில் பிரச்சனை வரும். இது அரசியலில் அவரோட இந்த அரசியல் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இப்போ சமீப காலங்களில் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து சுமூகமாக பிரியறதுக்கான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதே தகவலை தான் இன்னைக்கு வந்து நீதிபதி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட நீதிபதி வந்து உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது. இவங்க அரசியல் இருக்குது, இந்த தேர்தல் முடிவுகள் இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் ஜூன் 15ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை வந்து இந்த வழக்கோட விசாரணையை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு என்ன முடிவாக போகுது அப்போ தான் உண்மை தெரிய வரும். இதுக்கு வந்து சங்கீதா ஒத்துக்கிட்டாங்களா, இல்லாட்டா இது வதந்தியா, இல்லாட்டா வெறும் தகவல் மட்டும்தானா அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு டைம் வந்து பிரச்சாரத்துக்கு விஜய் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து சங்கீதா அப்புறம் விஜய் அப்புறம் வந்து விஜயகாந்த் இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை கிஃப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து விஜய் வந்து கண்கலங்கி பார்த்தாரு. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அவருக்குமே வந்து ஒரு பாசம் இருக்கும் தானே, தன்னோட மனைவி அப்படின்ற ஒரு பாசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கருத்து வேறுபாடு காரணம்னா பிரிகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ பார்த்து வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆனார். அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, விஜய்க்கு வந்து அவரோட ஒய்ஃப் மேலே இன்னுமே பாசம் அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படி கண் கலங்குறாரு, அதை பார்த்து எமோஷ்னல் ஆகுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும், இப்படி ஏன் புரியாமல் பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோ வச்சு அவர் உருக்கமாக பார்த்துட்டு இருந்த ஒரு அந்த வீடியோ காட்சிகள் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ மட்டுமே இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்க நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருப்பாங்க. யார்? விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க எல்லாருமே நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாதுகாப்பாக அவர் போகக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப வைரலாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒய்ஃப் மேலே வந்து ஒரு அக்கறையாக இருந்திருக்காரு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கள், அதாவது பழைய வீடியோக்களும் வைரலாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவோட வீடியோவுமே வந்து ரொம்பவே வைரலாச்சு. இதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக விவாகரத்துக்கு வந்து விஜய் ஒத்துழைக்க மாட்டார், அதாவது பிரிஞ்சு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டார், சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் வழிவகுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. பிரியறதுக்கு இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜூன் 15ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 20ஆம் தேதி வந்து யாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து வரலை, ஒத்தி தான் வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அதாவது அந்த விஜய் கொடுக்கக்கூடிய 35 கோடி ரூபாய் ஜீவனாம்சத்தை ஏற்றுக்கிட்டு சங்கீதா விவாகரத்து கொடுக்க போகிறாங்களா, இல்லைனா விஜய் பக்கம் வந்து அவங்களோட பையனும் சரி அவங்களோட பொண்ணும் சரி போக போகிறாங்களா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச மட்டும்தான் முடியுமே தவிர, இதில் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சொன்னால் மட்டும்தான் ஓகேப்பா இந்த வழக்கில் வந்து இதுதான் முடிவாக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கட்டாயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் சங்கீதா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டா இந்த விவாகரத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம வந்து பழையபடியே ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சங்கீதா பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே நேரில் வந்து ஆஜராகலை. இந்த வழக்கோட விசாரணைக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் ஆஜர் ஆனாங்க. ஆனால் ஜூன் 15ஆம் தேதி கண்டிப்பாக ரெண்டு பேருமே நேரில் ஆஜர் ஆவாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் இப்பவும் சொல்கிற மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.